Taste the Daily. வகையில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கிறிஸ்துவ பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கிறிஸ்துவ பெருவிழா நிகழ்ச்சி சென்னை கீழ்ப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய CSI லைட் ஆடிட்டோரியத்தில் தற்போது தொடங்கவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து தற்பொழுது கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய CSI லைட் ஆடிட்டோரியத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கு இருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட, அதாவது கிறிஸ்துவ மக்களாக இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு, பெண்களுக்கு, தொழிலாளர்கள் வளர்ச்சி அடைய, தொழில் செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தையல் இயந்திரங்கள், அதே போன்று இஸ்திரி பெட்டிகள் உள்ளிட்ட இலவசமாக அவர்களுக்கு அந்த பொருட்களை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய கிறிஸ்துவ பேராயர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் குருத்துவ செயலாளராக இருக்கக்கூடிய தூத்துக்குடி நசரத் பகுதியைச் சேர்ந்த ஜேவராஜ் ஞானசிங், அதே போன்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய IS இன்பதுரை, அதே போன்று தமிழ்நாடு சிறுபான்மை பிரிவுடைய அரசியல் பிரிவு பேராயராக இருக்கக்கூடிய மேஷாக் ராஜா, அதே போன்று கிறிஸ்துவத்தினுடைய அந்த பாடல்கள் பாடக்கூடிய போஸ்வா, அதே போன்று லேப்சன் ராஜ்குமார் குழுவினர், கிறிஸ்துமஸ் ஆசீர்வாத வாழ்த்து செய்தியை வழங்கக்கூடிய ஜெனரலாக இருக்கக்கூடிய GJ அந்தோணிசாமி, அதே போன்று கிருபை சுசேஷ பிரிவுத்துறை சார்ந்த ராபின் ராஜ்குமார், இயக்குனர் நவ சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பைச் சேர்ந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜான் கென்னடி, அதே போன்று கரஸ்பாண்டண்டாக இருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த சந்தியாகு உள்ளிட்ட நபர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார்கள். அவர்களோடு சிறிது நேரம் உரையாடினார். தற்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ பேராலயத்திலே அமைதியான முறையிலே ஒரு ஜபம் ஒன்று நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் பங்கேற்று கிறிஸ்துவ முறைப்படி அந்த செயல்களை தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பலரும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு அதிமுகவுடைய சார்பிலே இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ பெருவிழா என்பது நடைபெறவிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ பெருவிழாவினுடைய துவக்கமாக ஜெபம் நடைபெறுகிறது. தேவராஜ் ஞானசிங்கனுடைய அந்த குழுவினர் அந்த ஜெபத்தை துவக்குகிறார்கள். வரவேற்புரையாக அதிமுகவுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். வேதாகம வாசிப்பு மேஷாக் ராஜா அவர்கள் செய்கிறார்கள். கிறிஸ்துவ பாடல்கள் ஜோஸ்வா மற்றும் அந்த லெவசன் ராஜ்குமார் குழுவினர் அவர்கள் இசைக்கின்றனர். அதே போன்று கிறிஸ்துமஸ் ஆசீர்வாத வாழ்த்து செய்தி அந்தோணிசாமி அவர்கள் நிகழ்த்துகின்றார். தொடர்ச்சியாக ராபின் ராஜ்குமார் அவர்களும் அந்த வாழ்த்து செய்தியை வாசிக்கின்றார்கள். கிறிஸ்துமஸ் செய்தியாக ஜான் கென்னடி, அதே போன்று ஆக்சன் சந்தியாகு ஆகியோர் செய்கின்றனர். தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துறையை அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் நிகழ்த்தவிருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கிறிஸ்துவ பெருவிழாவில் பங்கேற்று பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி அங்கே சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நன்றி உரை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வர்த்தக அணி செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்கள் நிகழ்த்த வருகிறார்கள். அதே போல தொடர்ந்து இங்கே பல்வேறு நிகழ்வுகளில் இன்றைக்கு பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பாக்கம் பகுதி அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் குழுமி இருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே இங்கு திரண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ மக்களுக்கு எப்பொழுதுமே ஜெருசலம் செல்வதற்காக இருக்கட்டும், நிதி ஒதுக்குவதாக இருக்கட்டும், அதிமுக என்கிற பேர் இயக்கம்தான் இந்த மக்களுக்கு எப்பொழுதுமே
உறுதுணையாக, ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உறுதுணையாக இருந்திருக்கிறது. அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய காலம் தொட்டு, புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் அதனை தொடர்ந்து செய்து வருகிறார். தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் மேடை ஏறி இருக்கிறார். கிறிஸ்துமஸுடைய இந்த பெருவிழாவானது கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. தற்போது அந்த பேராலயத்திலே அமைதியான முறையில் அந்த வழிபாட்டு முறைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை முடித்துக் கொண்டு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா மிக பிரம்மாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இங்கு ஏராளமான கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக, கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்வானது தொடங்கவிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மேடைக்கு அருகே வந்துவிட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மேடை ஏறவிருக்கிறார்கள். அதிமுக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது கோலாகலமான முறையிலே சென்னை கீழ்ப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோரியத்திலே நடைபெற்று வருகிறது. தற்போது கிறிஸ்துமஸ் பெருவிழா தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும்